ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இது ராகுவை பற்றி ஒரு சிறப்பு பதிவு. உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கிறார், அதை வைத்து இப்போது கோச்சாரத்திலே ராகு நட்சத்திர மாற்றம் அடைகிறார். ஜூன் 30 முதல் நவம்பர் 25 வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருந்த ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரமான அவிட்டத்துக்கு வருகிறார். இப்போ இதை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் ராகு நல்லவரா செவ்வாய் நல்லவரான்னு பார்த்து வச்சுக்கணும். இந்த ரெண்டு கிரகங்கள் 8ஆம் இட தொடர்பு 12ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னா இது நல்ல ராகுவோ நல்ல செவ்வாயோ அல்ல. உங்களுக்கு ராகு செவ்வாய் திசா புத்தி நடக்கும்போது கண்டிப்பாக இந்த 8-12 இருக்கிறதுனால கெட்டது செய்யும். அப்படி இல்லைங்கும்போது இந்த பெயர்ச்சி, இந்த சார மாற்றம் என்பது உங்களுக்கு நன்மையை தரும். எப்படி நன்மையை தரும் அப்படின்னா, ஒரு வேலையில் இடமாற்றம், அதே மாதிரி ஒரு கடை வச்சுருக்கீங்க, இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு வீடு வாடகை வீட்டில் இருக்கீங்க, இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு ஊரே கூட ஷிஃப்ட் ஆகி போகலாம். இது மாதிரி மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். அது நல்ல மாற்றமாகத்தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் வேலை பார்க்குறீங்க, அடுத்த ப்ராஜெக்ட் வருது, அது ஒரு சேஞ்ச் தான். வேறு கம்பெனிக்கு போகிறீங்க, அது மாதிரி மாற்றங்கள். ஸோ இது மாதிரி மாற்றத்தை தரக்கூடிய வகையில் வேலை செய்ய போகிறார். வெளிநாடு வேலை வாய்ப்பும் சாதகமாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். திருமணம் தடை இருப்பவர்களுக்கு திருமணம் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு. ஏன்னா தனுசு லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் தான் திருமண ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான் பலமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கும். சுபகாரியங்கள், புத்திரபாக்கியம், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எதுக்கு இப்போ மைனஸாக இருக்கும் அப்படின்னா, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் இந்த தள்ளி வச்சுக்கலாம். இது இப்போ சரியில்லை. பட் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு விற்பனை ஆகுவதற்கு நல்ல டைம். இது டிஸ்போஸ் ஆகும், அதுக்கு நல்ல டைம். அதனால் பொதுவாகவே இந்த ராகு மாற்றத்தை தருகிறார். அதன் மூலம் உங்களுக்கு ஏற்றத்தை தருகிறார், அதில் சந்தேகம் இல்லை. சில பேருக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனைகள், அதெல்லாம் தீர்வுக்கு வரும். அதெல்லாம் ஒரு சுமூகமாக முடிவுக்கு வரும். அதே மாதிரி குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கான டெவலப்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சில பேர் மீடியாவில் இருக்கிறவங்க, நடிப்புத்துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்க, மற்றும் அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்ரு, ஐடி லைனு, இன்ஃபர்மேஷன், இது எல்லாத்துக்குமே, அதாவது இப்போ ஆராய்ச்சி படிப்பு படிப்பாங்க சில பேர், சயின்டிஸ்டாக, இது மாதிரி எல்லா நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த ராகு அற்புதமாக தீனி போடுவார். இது நம்மளுக்கு ஒரு புகழை கொடுப்பார். உங்கள் பேர் ஏதோ ஒரு நமக்கு ஒரு பத்திரிகையிலையோ அல்லது ஒரு பொது வெளியிலையோ உங்கள் பேர் பிரபலமாகிற அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறது. அதனால் நீங்கள் நல்ல வெல் பவரை வளர்த்துக்குவீங்க, உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அதுக்காக நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்துவீங்க. அந்த அறிவு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதற்கு பொதுஜன தொடர்பு, ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் மிக மிக ஒரு அற்புதமான காலகட்டம். உலகத்துக்கு கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். இந்த ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் வர்றது அது உலகியல் ஜோதிடம். தனி மனித ஜோதிடம் வேறு, உலகியல் ஜோதிடம் வேறு. அதனால் உங்களுக்கு செவ்வாய் ராகு காம்பினேஷன் நன்மையை செய்யும். ஒருவேளை 8ஆம் இடமான கடகராசியிலையோ 12ஆம் இடமான விருச்சிக ராசியிலையோ ராகு இருந்தால் மட்டும் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி அப்படி இல்லாதவர்களுக்கு நல்ல நன்மைகளே நடக்கும். சகோதர வழிவில் மேன்மைகள் உண்டாகும். உங்களுக்கு இளைய சகோதரம், அவங்க வகையில் மேன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி தான் பூர்வீகம், பெற்றோர்கள் வழி ஆதரவு உண்டாகும். மேல் படிப்பு படிக்கிறவர்களுக்கும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் என்பது உங்களுடைய கேள்விகளுக்கு கரெக்டாக அக்யூரேசியாக பதில் சொல்லக்கூடிய சிஸ்டம். அதனால தான் இதை லக்ன ரீதியாக பார்க்கணும்னு சொல்கிறோம். ராசி என்பது நிலையானதல்ல. நம்முடைய பிறந்த நட்சத்திரம் என்பது
திசைகளுக்கு தகுந்தபோதும் மாறக்கூடியது. அதனால் இந்த ஜோதிடத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.